பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிய கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 43 முடிய உள்ள வசனங்கள் ஒரு நீண்ட பகுதியாய் இருக்கின்ற காரணத்தினால் காலத்தின் அருமையை கருதி 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனமும் 42வது வசனமும். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் என்றார். உடனே சிறுவன் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இறை வார்த்தையின் மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு வேலைக்காக மீண்டுமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கூர்ந்தீர். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்க அன்பு புரிந்தீர். இப்போது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய சத்தம் ஆற்றல் மிகுந்தது. கர்த்தர் சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் என்ற சங்கீதக்காரனுடைய வாக்கை நாங்கள் நினைக்கிறோம். அப்பேற்பட்ட வலிமை மிக்க வார்த்தைகளை சிந்திக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் சுவாமி, எங்களோடு கூட இடைவிடும். உடைய வசனத்துக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதித்தார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு துறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே கடவுள் இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் சிந்தித்தோம். பொங்கி எழுந்த
கடலை காற்றையும் அமர்த்தி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இந்த வாரத்திலே ஒரு அருமையான பகுதி, சற்று நீண்ட பகுதி, ஆனால் 2 மிக முக்கியமான நிகழ்வுகளை மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நிகழ்வுக்காக இயேசு கடந்து செல்லுகின்ற போது இன்னொரு நிகழ்வும் எதிர்பாராத விதத்திலே நடக்கிறது. அதான் 2 நிகழ்வுகள். அதாவது இந்த வாரத்தின் இந்த 2 நிகழ்வு, ஒன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய ஒரு பெண்மணியை கடவுள் குணப்படுத்துகிறதையும், அதே போல சுகவீனமாய் மரண போராட்டத்தை சந்தித்து மரணத்தை சந்தித்த யாவிருவின் மகள் 12 வயது நிரம்பிய மகளை இயேசு உயிரோடு எழுப்பினதையும் நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த வாரம் இயற்கையின் மீது உள்ள கடவுளுடைய அதிகாரத்தை குறித்து சிந்தித்தோம். இந்த வாரம் வியாதி மற்றும் மரணத்தின் மீது உள்ள அதிகார நிகழ்வை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்குடைய ஸ்திரீ, 1-2 ஆண்டுகள் அல்ல, 12 ஆண்டுகள். அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கு உயிர் இரத்தம் தான். அந்த இரத்தம் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது என்று சொன்னால் அவன் மரணத்தை சந்திக்கிறான் என்ற அர்த்தம். 12 ஆண்டுகளாக போராடி தன்னுடைய சரீரத்தில் இருந்த இரத்தத்தை இழந்து கொண்டிருந்த மகளும் மரணத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருந்தாள். அதே போல யாவீரின் மகளும் 12 வயது நிரம்பிய மகளும் இங்கே பலவீனப்பட்டு மரணத்தோடு போராடுகின்றார். அந்த பகுதி இயேசு கிறிஸ்து அவளுக்கு உயிர் கொடுக்கிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். 2 பேரும் பாருங்கள், இந்த 12 என்கிறது மிக முக்கியமான நம்பர், யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நம்பர். மார்க்கு அருமையாக 12 அப்படி என்று பதிவு செய்கிறார். இங்கு தொடுதல் மூலம் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறதையும், தொடுதல் மூலமாக தொடுதலினாலே உயிர்ப்பிக்கிறதையும் பார்க்க. தொடுதல், இந்த பெண்மணி பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்கூடிய ஸ்திரீ, அவள் தொட்டு குணப்படுகிறாள். அதே போல மரித்து போன யாவீரின் மகள் இயேசுவினால் தொடப்பட்டு வாழ்வு பெறுகிறார். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, 2 நிகழ்வையும் வைத்து பார்க்கின்ற போது ஒரே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் நம்முடைய கடவுள். வியாதியினாலும் மரண போராட்டத்தினாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புலம்பிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் புலம்பலை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்த களிப்பை ஏற்படுத்த வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் என்பதைத்தான் இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. பென்னி பிரசாத் பெங்களூரை சேர்ந்தவர். 1975 ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர். தந்தை விண்வெளி விஞ்ஞானியாக பெங்களூரிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சயின்டிஸ்டாக அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது தன்னுடைய மகனை விஞ்ஞானியாக்க வேண்டும் அப்படி என்று அவர் போராடுகிறார். பையனை உயர்ந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். ஆனால் பையனுக்கு என்ன வரவில்லை? படிப்பு வரவில்லை. தந்தை விஞ்ஞானி, எப்படியாவது மகனையும் விஞ்ஞானி ஆக்கிவிட வேண்டும், ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கிவிட வேண்டும் என்பதிலே அவரும் உறுதியாக இருக்கிறார். ஆனால் பையனுக்கு படிப்பு வரவில்லை. ஆகையினால் ஆசிரியர்கள் பரிகசித்தார்கள். சக மாணவர்கள் ஏளனம் செய்தார்கள். எப்படியோ கொஞ்சம் அப்படியே தள்ளி கொண்டு போய் 9ஆவது வகுப்பை முடிக்க வைத்தார்கள். 10ஆவது வகுப்பிலே ஸ்கூல் பெற்றோரை அழைத்து சொன்னது, உங்கள் பையன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், தேர மாட்டான். ஆகையினால் டிசியை வாங்கி கொண்டு போய்விடுங்கள் என்று வலுக்கட்டாயமாக ஸ்கூலை விட்டு வெளியேற்றப்பட்டவர் தான் இந்த பென்னி பிரசாத் அவர்கள். 10ஆவது வகுப்புல ஸ்கூல் இருந்து வேற ஸ்கூலுக்கு போகிறார்.
16வது வகுப்புல தந்தை பார்க்கிறார், மகனுக்கு படிப்பு தான் வரல, கொஞ்சம் இசையிலேயாவது கொஞ்சம் தேறி வரட்டுமே அப்படி என்று கிட்டார் வகுப்புக்கு தந்தை கொண்டு சேர்த்தார். கிட்டார் வகுப்புக்கு வாத்தியார், இசை வாத்தியார் ஒரே நாள் சொல்லிவிட்டார், எப்பா இன்றைக்கு வந்திருக்கிறாய், நாளையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ வரவே வேண்டாம், உனக்கு இது பயிற்சிக்கு நீ எல்லாம் இந்த தேரையிட மாட்டேன் அப்படி என்று ஒரே நாள் கதையை முடித்து அனுப்பிவிட்டார். 15வது வயதிலே நடக்குது. 16வது வயதிலே ஆஸ்தும வியாதி. ஆஸ்தும வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் ட்ரீட்மெண்ட் மாறி போய் நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. 60% மேலாக பாதிக்கப்பட்டது நுரையீரல். அப்ப டாக்டர் கூப்பிட்டு, பெற்றோரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார், பையனுக்கு எத்தனை மாசம் தான் டைம், 6 மாதத்திற்குள்ளாக உங்கள் பையன் மரித்து போய் விடுவான் அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இதெல்லாம் பார்க்கிறோம். ஸ்கூலில் படிப்பு வரல, இசைவாத்தியாரும் சொல்லிவிட்டார் நீ தேர மாட்டே என்று, சரீரமும் இப்படி சொல்லுகிறது, நீ என்ன செய்ய மாட்டாய், பிழைக்க மாட்டாய். அந்த சூழ்நிலையிலே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள, சூசைட் பண்ண அவன் தீர்மானிக்கின்றான் பென்னி பிரசாத். அந்த சூழ்நிலையிலே தான் ஒரு சத்தம், ஏனென்று சொன்னால் பெற்றோர் கிறிஸ்தவ பக்தி வைராக்கியம் உடையவர்கள், ஆண்டவரை நேசிக்கின்ற குடும்பத்தார், தவறாமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆலயத்திற்கு சென்ற குடும்பத்தார். இந்த சூழ்நிலையிலே தான் மறைத்து போனால் நன்றாக இருக்கும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்த பென்னி பிரசாத்துக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, நீ எனக்கு தேவை, உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும், உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு தருவாயா என்று ஒரு சத்தம் அவனை தெரியாமலும் அவனை கேட்கிறான். அந்த சூழ்நிலையிலே இது உண்மையாகவே மனுஷ சத்தம் இல்லை, தேவனுடைய அசீரிய ஒலி என்பதை அவன் உணர்ந்து தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். இன்றைக்கு அதே பென்னி பிரசாத் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உண்மையாகவே என்னவென்று சொன்னால் உலக புகழ் வாய்ந்த ஒரு இசைக்கலைஞராக, ஒரு புகழ்மிக்க சுவிசேஷகராக, ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாளராக இன்றைக்கும் உலகமெங்கும் பறந்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் வடகொரிய கொடிய நாடு என்று கருதப்படுகின்ற வடகொரிய தேசத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட 245 நாடுகளுக்கு அவர் சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூபில் கூட பார்க்க முடியும். பென்னி பிரசாத் என்று அடித்தாலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை நம்புகிற சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட புலம்பலாக இருந்தாலும் ஆனந்த கழிப்பாக நம்முடைய ஆண்டவர் மாற்றுகின்றார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினால பாருங்க, 2 பேருடைய வாழ்க்கையில பெரிய ஆனந்தம். 2 பேர் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருடைய புலம்பலையும் ஆனந்த கடவுள் மாற்றி ஆனந்த முழக்கமிட செய்தார். ஒன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 2 இந்த யாவீர் தன்னுடைய மகளுக்காக போராடுகின்றார், அங்கலாய்க்கின்றார். 2 பேருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அற்புதத்தை செய்கிறார். அது நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதிதான். யாவீரு ஜபாலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை கெஞ்சி கூத்தாடி வார்மாண்டவர் என்று அழைத்து கொண்டு போகிறார் வீட்டுக்கு. அந்த சூழ்நிலையிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை வாயிலும் தொட்டாலும் நான் குணமடைவேன் என்ற உறுதியோடு வந்து வஸ்திரத்தை தொட்டு குணமடைகின்றார். பாருங்கள், எவ்வாறு குழந்தையும் மரித்து போகிறது கடவுள் உயிர் பெற செய்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அற்புதமாக குணமடைகின்றார். அப்போ 2 அற்புதங்களும் நடப்பதற்கான காரணங்கள் என்ன? எப்படி இருந்தால் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் என்பதை இவர்களுடைய வாழ்க்கை மூலம் நாம் தெளிவாக சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று, இந்த 2 பேருமே பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒன்று, 2வதாக இந்த யவீரு ஜபாலய தலைவர். இந்த 2 பேருடைய இதிலே பாருங்க, பொருத்தமான பண்புகள் 2 பேரிடத்திலே இருக்கிறது. ஆகையினால் மத்தியில் சரியாக பதிவு செய்திருக்கிறார்.
ஒன்று, ரெண்டு பேருமே சவாலை சந்திக்க துணிந்தவர்கள். சவாலை சந்திக்க துணிந்தவர்கள். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், ஒன்று இந்த எவீரை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் ஜெப ஆலய தலைவர். ஜெப ஆலய தலைவர். ஜெபாலய தலைவர் என்று சொன்னால் யூதர்களுடைய ஜெபாலயத்திலே மிக முக்கியமான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி, தொழுகைக்கு ஆயத்தப்படுத்தி, எல்லாவற்றையும் கண்காணித்து சரிய நேர்த்தியாக வைக்கிற வேலை இந்த ஜெபாலய தலைவனுடைய வேலை. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, செல்வாக்கோடு வாழ்கின்ற ஒரு ஜெபாலய தலைவர். மட்டுமல்லாமல் பரிசேயர்கள், சதிசேயர்கள், செனகரின் சங்கத்தில் இவர்களுடைய தொடர்பெல்லாம் ஜெபாலய தலைவனுக்கு நிச்சயமாக இருந்திருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் ஜெபாலயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓய்வு நாளை குறித்துள்ள காரியங்கள் எல்லாம் வரும்போது ஜெபாலயத்திலே பெரிய பிரச்சனைகள். ஆகையினால் யூதர்களுக்கிடையே பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்ட ஒரு இயேசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட ஒரு காலகட்டம். நன்றாய் கவனியுங்கள். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த எவீரும் பார்க்கிற ஒரு ஜெபாலய தலைவர், இயேசுவை எதிராளியாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய மகளுக்கு சுகவீனம், மரண போராட்டம். அப்போ அவன் நினைக்கிறான், அவன் கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைத்து அவன் ஒரே ஒரு தீர்மானம், இயேசுவை சந்தித்தால் இயேசுவால் என் மகளை என்ன செய்ய முடியும்? குணப்படுத்த முடியும். அப்ப என்ன செய்யணும்? ஜெபாலயத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நகைப்பார்கள், பகைப்பார்கள். வேணா ஜெபாலயத்தில் இருந்து கொண்டு நமக்கு எதிரானவர்களுக்குள்ள போய் சேர்ந்திருக்கிறானே அப்படின்னு நகைப்பார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சனகரிப்பு சங்கம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு தெரியாது. அவ்வளோ நெருக்கடியான ஒரு இதுல இருந்து இயேசுவை சந்திக்க தீர்மானிக்கிறார். எப்படி தீர்மானிக்கிறார் பாருங்கள். அதான் மார்க்கு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? அவள் மேல் நீர் உமது கையை வந்து. போதும் துணிச்சல். சவாலை சந்திக்கிற என்ன வந்தாலும் பரவாயில்லையா? இந்த ஜெபாலயத்தில் உள்ள மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சனகரிப்பு சங்கத்தினர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. எது வந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை சந்திக்க வேண்டும் அப்படி என்று ஒரு ரிஸ்க் எடுக்க துணிகின்றார். அதே போலதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தம் போக்கூடிய ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு மோசையின் சட்டம், லேவியராகம புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஒரு இரத்தம் போக்கூடிய ஸ்திரீ சுதந்திரமாக பப்ளிக்ல 10 பேர் மத்திய வந்து உட்கார முடியாது, தொழுகைக்கு செல்ல முடியாது, அதே போல கிணற்றிலே போய் தண்ணீர் எடுக்க முடியாது. ஒரு ஒதுக்கப்பட்டவளாகத்தான் அவள் வாழ வேண்டும். அவங்கள 12 ஆண்டுகளாக அவள் போராடி கொண்டிருக்கிறாள். போகாத வைத்தியர்களே கிடையாது, போய் சந்திக்காத வைத்தியர்களே கிடையாது. தன்னுடைய பொருள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு ஸ்திரீ. பாருங்கள் எப்படி அந்த கூட்டத்திலே போக முடியும். ஒரு இரத்த போக்கூடிய ஸ்திரீ அந்த கூட்டத்திலே வருகிறாள் என்று தெரிந்தாலும் நிச்சயமா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவ கொன்றுவாங்க. சமுதாயம் அவளை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அவளும் தீர்மானிக்கிறாள், எப்படியாவது இயேசுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டே ஆக வேண்டும். They were risk takers. சவாலை துணிந்து எடுத்தார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லையா, இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்க வேண்டும். அதான் சவாலை சந்திக்க துணிந்தவர்கள் அப்படி என்று நான் சொன்னேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகளாய் வியாதியோடு போராடின ஒரு ஸ்திரீ சுகம் பெற்றால் என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள் எளிதாக
மரணத்தை விட்டு உயிர் பெற்றால் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதற்கு பின்னாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியங்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் இறை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இறை விடுதலையாக இருக்கட்டும், இறை நன்மையாக இருக்கட்டும், எளிதாக அது வந்து விடுவதில்லை. நாம் ரிஸ்க் எடுத்துதான் ஆக வேண்டும். ஆலயத்துக்கு ஆயத்தமாகி காலையில் ஆயத்தமாகி பைபிளையும் தூக்கி ரெடியாகி இருக்கிறோம். அப்போ ஒரு மிக முக்கியமான மிக முக்கியமான காரியம் கூட வா அப்படின்னு அழைத்தால் நாம் என்ன சொல்றோம்? முடித்து கொண்டு இல்ல சரி, இது முடித்துட்டு இந்த ஒரு வாரம் கோயிலுக்கு போகாவிட்டாலும் என்ன இல்லை பரவாயில்ல. அதே போல கல்யாணம் வந்து நிற்கிறது. மிக முக்கியமா சர்ச்சில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, கூட்டம், ஒரு கல்யாணம் வந்து நிற்கிறது, அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு. கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கல்யாணத்தை எல்லாம் வைப்பார்கள். நமக்கு முன்பாக சில சவால் நிறைந்த காரியமாக இருக்கு. நம்மால் சொல்ல முடிகிறது இல்லை, அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் சிலர் உறுதியாக இருப்பார்கள். எது வந்தாலும் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போய் கொண்டு வருகிறேன். அதான் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது. என்ன இருந்தாலும் பரவாயில்லையா, என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை வந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று வந்த பிற்பாடு நான் எந்த காரியத்தையும் நான் பார்க்கிறேன். அதான் சொல்லுவார்கள், கிராமங்களிலே சொல்லுவார்கள், நகம் நனையாமல் என்ன எடுக்க முடியாது, நத்தை எடுக்க முடியாது என்று சொல்லுவாங்க. கிராமப்புறங்களிலே சொல்லுவாங்க. நத்தைங்கிறது தெரியல உங்களுக்கு, தண்ணீருக்குள்ள கிடக்கும். அதை தண்ணீரை விரல நனைக்காம எடுக்க முடியுமா? அதை நிச்சயமா எடுக்க முடியாது. அதே போலதான் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இறை நன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இயேசுவை சந்திக்க நாம் ரிஸ்க் எடுத்துதான் ஆக வேண்டும். நாம் இன்றைக்கு எவ்வளவு சுதந்திரமாக வருகிறோம், எவ்வளவு உற்சாகத்தோடு வருகிறோம். நமக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நாமே தடைகளை உருவாக்கி கொண்டு சில காரியங்களிலே நாம் முடங்கி விடுகிறோம். ஆனால் சிலர் இருக்கிறார், குடும்பத்தில் அளவு பண்ணுவதில்லை, போனால் வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு இயேசுவை நாடி தேடி வந்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டு சென்றிருக்கிறார். நான் பில்கிரிம் புதர் திருச்சபையிலே சென்னையிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அப்படிதான் ஒரு நாள் ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்தார். அந்த தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த தொழுகையிலே பங்கெடுத்து விட்டு அறிமுகப்படுத்திக் கொண்டு சொன்னார், நான் இப்படி இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர், இந்த இடத்திலிருந்து நான் வருகிறேன், தயவு செய்து என்னுடைய பெயரையோ எதையோ நீங்கள் வெளியே சொல்லிவிடாதீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரிஸ்க் எடுத்து ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம் தேவை. என்ன தடை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன நிலை வந்தாலும் என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு, என்ற வைராக்கியத்தோடு வருகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு காரணம். 2 வைராக்கியம் பாருங்க, 2 பேருக்கும் சமூகம் தடையாயிருக்கிறது. அந்த தடையை உடைத்து விட்டு இயேசுவை நாடி கொண்டார்கள். 2வதாக பாருங்கள், 2வது மிக முக்கியமான காரியம் அவர்கள் 2 பேரிடத்திலும் காணப்பட்டது என்னவென்று சொன்னார், tenacious faith, உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம். வாசிகள் பார்க்கலாம். அதான் மார்க்கு நற்செய்தி நூல் 6வது அதிகாரம், 5வது அதிகாரம் 23வது வசனம். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள்.
என்று அவரை வேண்டிக் கொள்கிறார். யாரு? எவீர். அடுத்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பாருங்கள், 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அத 2 பேருக்குள்ள நம்பிக்கையை பாருங்க. நான் எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லுகிறார். எவரு என்ன சொல்லுகிறார்? உமது கை அவள் மேல் வையும், அவள் குணமா. அப்போ 2 பேருக்குமே உறுதியான விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நிச்சயமாயிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மை இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அப்படி என்று சங்கீதக்காரனாகிய புலம்பலின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து கேட்டோம். அதே போல சங்கீதக்காரன் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார், கடவுளின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி பண்ணினார் அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? உறுதியான விசுவாசம் தான். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். ராணுவ சகோதரர்கள் எல்லாம் ராணுவத்திலே இருக்கிறார்கள். இவர் சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சகோதரர்களை பார்க்க போகிறார். சகோதரர்களை பார்க்க போகிற போது கோலியாத் வந்து பண்ணி கொண்டே இருக்கிறார். எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றை கேட்டு தாவீதால் இருக்க முடியல. சகோதரத்துல போய் சொல்றாங்க, ஏப்பா என்னை எப்படியாவது மன்னன் இடத்துல கொண்டு போய்ப்பா, நான் அவன் இடத்துல போய் சண்டை போடுறேன், போப்பா நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சகோதரர்கள் மிரட்டுகிறார்கள். ஆனால் தாவீது விடவில்லை. தைரியமாக சொல்ல, எப்படி நான் யாரால வீழ்த்த முடியும்? என் ஆண்டவரால் வீழ்த்த முடியும் அப்படி என்று சொன்னான். கோலியாத் இடத்துல போய் சொல்கிறான், நான் நம்புகிறேன், என் தெய்வத்தினால் நான் வருகிறேன். அதான் உறுதியான விசுவாசம். இஸ்ரவேல் முறைப்படி இராணுவத்திலே பயிற்சி பெற்ற வீரர்கள் எல்லாரும் தலைகுனிந்து நிற்கிறார்கள். சாதாரண ஒரு ஆட்டிடையன், ஒரு மெய்ப்பன் சொல்லுகிறார், நான் அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும். எதன் அடிப்படையிலே? அதுதான் உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசத்தின் அடிப்படையிலே. சில நேரத்துல நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது, உறுதியான விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. அதான் யோவேலின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது நாம் தெளிவாக அங்கே சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, let the weak say I am strong. பலவீனர்கள் சொல்லட்டும் நான் பலவானாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லட்டும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். கடவுள் தீர்க்கன் யோவேலை கொண்டு பேசுகிறார். அப்போ அதாவது எவ்விரு சொல்லுகிறார், என் ஆண்டவர் என் இயேசு வந்து என் மகள் மேல் கை வைத்தால் அவள் குணப்படுவாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமடைவேன். இதுதான் உறுதியான விசுவாசம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையின் ஊடாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட இருளின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட குறைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த காரியத்தை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். இந்த பலவீனத்தை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். இந்த தேவையை சந்திக்க என் ஆண்டவரால் முடியும். இந்த வாய்களை திறந்து சொல்லுங்க. எவீரு சொன்னது போல, ஜெபாலய தலைவன் சொன்னது போல,
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னது போல உறுதியாக சொல்லுங்கள். கடவுள் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளது. ஒரு சாதாரண பள்ளியால் புறக்கணிக்கப்பட்ட, அடுத்ததாக இசை ஆசிரியரால் புறக்கணிக்கப்பட்ட, வியாதியால் முடமாக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் மாற்றினார் என்று சொன்னார். அவனுடைய புலம்பலை மாற்றி ஆனந்த களிப்படைய செய்தார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு தேவை உறுதியான விசுவாசம். இதே பென்னி பிரசாத்தை எந்த பள்ளி நிராகரித்ததோ, பின் நாட்களிலே அதே பள்ளி அவரை சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து அவரை பேச வைத்து அவரை கௌரவித்தது. எப்படி கடவுள் மாற்றுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ முதலாவது என்ன தேவை நமக்கு? சவாலை தாண்டி, தடைகளை தாண்டி ஆண்டவரை சந்திக்கின்ற அனுபவம் நமக்கு தேவை. இரண்டாவது என்ன தேவை? உறுதியான, சாதாரண விசுவாசம் அல்ல, உறுதியான விசுவாசம் தேவை. அடுத்ததாக மூன்றாவதாக நமக்கு இடரல்களை ஏற்படுத்துகிறவர்களை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான. வாசிகள் பார்க்கலாம். 35வது வசனமும் 40வது வசனம். ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? நன்றாய் கவனியுங்கள். ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? அடுத்து 40வது வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். நாம் இங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. அப்போ இங்க பாருங்க, எப்படிப்பட்ட மக்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. எப்படியோ இயேசுவை சம்மதிக்க வைத்து அழைத்து வருகிறார் எவீர் ஜெபாலய தலைவர். வருகிற வழியில ஒரு பெரிய தடைக்கல்லாக யார் இருக்கிறா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவளையும் எப்படியோ சமாளிச்சு எடுத்து அடுத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருகின்ற போது செய்தி வருகிறது, மகள் என்ன செய்த போனா? மறித்து போனா. இனி போதகர் என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். இது சொல்லுகிறது யாரு? ஜெபாலய தலைவனுடைய ஆட்கள். நன்றாய்ப்பு. நீ போதகரை வருத்தப்படுத்தார். போனது போனதான், முடிஞ்சு போச்சு கதை. அடுத்தது பாருங்க, 40வது வசனம் மீண்டும் வாசி. எதற்காக? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். அப்ப எப்படியோ நான் வருகிறேன், அவனை விசுவாசத்தை பலப்படுத்தி விட்டு இயேசு கிறிஸ்து எப்படியோ சமாதானப்படுத்தி எவீருவையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவ எல்லாரும் அழுகிறதை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அழ வேண்டாமா, நீங்க அழ வேண்டாம், இவள் மரித்து போகவில்லை, இவள் என்ன செய்கிறார்? நித்திரையாயிருக்கிறார். என்ன செய்தார்கள்? நகைத்தார். இந்த நகைத்தவர்கள் அப்ப உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இவளை எல்லாம் என்ன செய்யுங்க, வெளியே போக பண்ணுங்க. இது யாரு? இந்த வெளியே போக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யார்? அவிசுவாசிகள், கூலிக்கு மாரடிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால் முன்பாடு நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட இருந்தது, குறிப்பாக மதுரை வட்டத்துல எல்லாம் இருக்கும். நான் நம்புகிறேன், ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிட்டுன்னா அழுவதற்கென்றே என்ன செய்வாங்க? மக்களை கொண்டு வருவார்கள் அழுவதற்கென்றே. அவர்கள் அழுது கொண்டே, அவருடைய வேலை வந்து அழுது கொண்டே தான் இருப்பது. அது இஸ்ரேலிலேயும் அன்றைக்கு இருந்தது. ஒன்றுக்கும் மிகவும் அடிமட்ட ஏழை கூட குடும்பத்திலே ஒரு இழப்பு என்று சொன்னால் குறைந்தது அந்த கிளார்னட் வாசிக்க, அந்த என்ன அதை சொல்றோம், கிளார்னட், புல்லாங்குழல் வாசி, புல்லாங்குழல் சாக்ஸபோன் மாதிரி வாசிக்கிறவரும் அழுவதற்கென்று ஒரு ஆளும் அங்கே இருப்பார். எப்பேற்பட்ட ஏழை. அப்போ அவன் கூலி கொடுத்து கொண்டு வரணும். ஏழைக்க வீட்டில் அப்படி என்று சொன்னால் ஒரு ஜெபாலய, ஒரு சமூக அந்தஸ்துடைய வீட்டில் எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? ஏராளமான பேர் வந்திருப்பார். அவங்க தான் சொன்னாங்க, ஆளு பொய்யாச்சு, நீர் இனி போதகரை என்ன செய்ய வேண்டாம்,
வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படி என்று சொன்னார்கள். ஆளு போயாச்சு, ஆளு போனானா நமக்கு என்னது? காசு. அதுக்காக எவ்வளவுக்கு மனமடிய செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மனமடிய செய்தார்கள். ஆகையினாலேதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாம் அகற்றுங்க, இவர்கள் எல்லாம் விசுவாசத்திற்கு இடரலா இருக்கிறவர்கள், இவர்களை முதலாவது வெளியேற்றுங்கள். அற்புதத்திற்கு தடையா இருக்கிறவர்கள் இவர்கள், முதலாவது இவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். அதான் இயேசு கிறிஸ்து செய்கிற முதல் காரியம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறார். சிறுபெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமி. தலித்தாகுமி என்று சொன்னால் அரேமிய மொழியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தலித்தாகுமி என்று சொல்லுகிறார். சிறு பெண்ணே நீ என்ன செய்? நீ எழுந்திரு. அப்போ விசுவாசத்திற்கு நிறைய இடர்கள் உண்டார். சாராளை பார்த்து தூதன் சொல்றான், இப்படி இதே நாள்ல உனக்கு ஒரு குழந்தை உண்டா பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆபிரகாமை பார்த்து கடவுள் மனைவிக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று சொன்ன உடனே இதை பின்புறத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாராள் என்ன செய்தாள்? நகைத்தாள். பைத்தியக்காரத்தனம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியமில்லாத காரியம், இது சாத்தியமில்லாத காரியம் அப்படி என்றுதான் அவள் ஏளனமாய் நகைத்தாள். அப்போ நமக்கு விசுவாசத்துக்கு என்னென்ன காரியங்கள் இடரலா இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தினோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயலாற்ற முடியும். அநேக காரியம் நமக்கு இடரலா இருக்கிறது. இன்றைக்கு 2 போட்டில் கால் வைத்து பயணிக்க முடியுமா? பயணிக்க முடியாது. சிலர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவத்தையும் பிடித்துக் கொள்ளுகிறார்கள், மாற்று வழிகளையும் என்ன செய்கிறார்கள்? மாற்று வழிகளையும் நாடுகிறார்கள். கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறார்கள், எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அப்படி என்றெல்லாம் போகிறார்கள். அதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு ஒத்து வராது. அப்போ ஒரே வழிதான், இயேசு வழி. அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு இடரலா இருக்கிறது எதுவோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றோம்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஈபிள் டவர் தெரியும் அனைவரும். அப்போ ஒரு கூட்டம் தவளைகள் எல்லாம் ஒன்று கூடுது. ஒரு கூட்டம் தவளைகள் எல்லாம் ஒன்று கூடணும்னா ஒரு போட்டியில யார் முதலாவது அந்த கோபுரத்தின் உச்சிக்கு போகிறது அவர்களுக்கு சிறப்பு பரிசு. இது தவளைகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசுகின்ற ஒரு காரியம். குறிப்பிட்ட நாளும் வந்து தவளை போட்டி ஆரம்பிக்கிறது. 1 2 3 என்று சொன்ன உடனே ஒரு கூட்டம் தவளைகள் எல்லாம் எங்க ஏறுது? மேலே ஏற ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த போட்டியில பங்கெடுக்காத தவளைகள் எல்லாம் இங்கிருந்து கீழே இருந்து கத்துகின்றன. பெரிய உயரம், உன்னால என்ன செய்ய முடியாது, உங்களால என்ன செய்ய முடியாது, ஏறவே முடியாது அப்படி என்று சொல்லி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த குரலை கேட்ட மாத்திரத்திலேயே கொஞ்சம் தவளைகள் எங்க விழுந்துட்டன, கீழே விழுந்தாயிடுச்சு. அடுத்து ஒரு கூட்ட தவளைகள், வேற ஒரு கூட்டம் அப்படியே மேல போயிட்டு இருக்கு. அடுத்தும் கத்துகிறார்கள். கீழே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தார் கத்துகிறார்கள், இது பெரிய ரிஸ்க், இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது, உங்களால் ஏற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டமும் கீழே. இப்படி மேக்சிமம் இவர்கள் கத்த எல்லா கூட்ட தவளைகள். ஆனா ஒரே ஒரு தவளை மாத்திரம் எங்க போகிறது? ஈபிள் டவருடைய உச்சிக்கு போகிறது. உச்சிக்கு எல்லா தவளைகளுக்கும் ஆச்சரியம். எல்லாம் யாராலும் முடியல, எல்லாமே தொப்பு முடிந்துட்டோம். இந்த தவளை மட்டும் என்ன செய்துச்சு? மேல போயிடுச்சு. எப்படி அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அந்த தவளைக்கு காது கேட்காத தவளை, காது கேட்காத தவளை. அதனாலதான் தப்பிச்சு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம் பலவீனப்பட்டிருக்கின்ற பொழுதுதான் சாத்தான் விளையாடுவார். நாம் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சாத்தான் நம்மை நெருங்குவான். நீ என்ன அங்க இங்க கோயிலுக்கு போறேன்னு எல்லாம் சொல்றாங்க, நீ எல்லாம் போகாத, வா, இன்னொன்று சாத்தியம் இல்லாத காரியம். சும்மா ஏன் கோயிலுக்கு போயிருந்த நேரத்தை நீ வீண் விரயம் செய்து கொண்டு இருக்கிறாய்.
உனக்கு நான் வேறே வழி காட்டுகிறேன் அவர் என்று சொல்வார். அதுவல்ல, இந்த இடர்கள் எல்லாம் நாம் அகற்றி, இந்த இடர்கள் எல்லாம் அகற்றி உறுதியாக நம்முடைய பார்வை, தேவையற்ற சத்தங்களுக்கெல்லாம் நம்முடைய செவிகளை அடைத்து, நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஆண்டவர் மேலே பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயலாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், நாம் சிந்திப்போம். நம்மை வாழ வைக்க உலகத்திலே கடந்து வந்த அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக மரணத்தை சந்தித்து உயிர்த்த அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை சந்திக்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சந்திக்க நாம் துணிவு கொள்வோம். அவரால் ஆகும் என்று உறுதியான விசுவாச அறிக்கை செய்வோம். எந்த இடர்களை சந்தித்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்துவிட்டு நாம் முன்னோக்கி பயணிப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையிலே திருப்புமுனை ஏற்படுத்துவார், நம்முடைய புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கை நிலைமையே தலைகீழாக மாறும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா